எல்லாருக்கும் பைபிள் பேப்பர் வந்துருதா? எனக்கு வரல சார். எனக்கும் வரல சார். தெரியும், நான் தான் எடுத்து வைத்தேன். இங்க வாங்க. ரெண்டு பேரும் ஒரே மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. ஜோசப் 90 மார்க்கும் சுவாமிநாதன் 90 மார்க்கும். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. இவா ரெண்டு பேரும் ஒரே மதிப்பெண் எடுத்திருக்கான்னா ஜோசப் பேப்பர்ல எங்கெல்லாம் கிறுக்கி இருக்கோ அதே மாதிரி சுவாமிநாதன் பேப்பர்லயும் கிறுக்கி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? சுவாமிநாதன் சொல்லு. தெரியலையே சார். தெரியலையா? அவன் எழுதுறப்ப அப்படியே பார்த்து எழுதிட்டு இப்ப பொய்யா சொல்ற படவா? நீட்டு கைய. நீட்டு கைய. நீட்டு கைய. நீட்டு. பார்த்து எழுதுவியா? பார்த்து எழுதுவியா? சார், நான் யாரையும் பார்த்து எழுதல சார். அப்ப அவன் உன்னை பார்த்து எழுதுனான்னு சொல்றியா? கொன்னு போட்டு வேண்டா படவா. இவன் பைபிள் படிக்கிற குடும்பம், நீ பகவத்கீதை படிக்கிற குடும்பம். நீ பைபிளே படிச்சதுல அவன் உன்னை பார்த்து எழுதுனான்னு பொய்யா சொல்ற? நான் அத பண்ணல. நம்புங்க சார். ஜோசப், நீ போய் உட்காரு. இவனெல்லாம் முட்டி போட வச்சாதான் புத்தி வரும். டேய், போய் முட்டி போடுறா. நான் அத பண்ணல சார். நம்புங்க. பேசாத, சொன்னதை மட்டும் செய். போய் முட்டி போடு, போ. போடா. இந்த வயசுல பார்த்து எழுதுறது, மாட்டிக்கிட்டா போய் சொல்றது, இதெல்லாம் உருப்படாது. பிற்காலத்துல மாறுதான் வைக்கும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இதயத்தை பார்க்கிறார். ஜோசப், இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடு. பரீட்சையில் இதுக்கு இவன் நல்லா விளக்கமா எழுதி இருந்தான். சொல்லு. என்னடா முழிக்கிற? மறந்து போச்சு சார். என்ன மறந்து போச்சா? நீதானே பரீட்சையில நல்ல வசனம் எழுதியிருந்த. இந்த வசனத்துக்கு வேற யாருக்காவது விளக்கம் சொல்ல முடியுமா? எனக்கு தெரியும் சார். நோக்கு தெரியுமா? எங்க இங்க வந்து சொல்லு பாப்போம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். தேவன் சாமுவேலை அழைத்து, ஈசாயி குமாரர்களில் ஒருவனை இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாக்கு என்றார். சாமுவேலும் ஈசாயி குமாரர்கள் 6 பேரை பார்த்து, திடகாத்திரமாக இருக்கிறார்கள், இவர்களில் யாரை ராஜாவாக்கலாம் என்ற யோசனையில் இருக்கையில் தேவன் சாமுவேலிடம், ஈசாயின் 7வது குமாரன் தாவூதை ராஜாவாக்கு என்றார். ஆனால் சாமுவேல், தாவூத் உருவத்தில் சிறியதாக இருக்கிறான் என்று கூற, தேவன், நீயோ அவன் முகத்தை பார்க்கிறாய், நானோ அவனது இருதயத்தை பார்க்கிறேன் என்றார். विष्णु गुरुर् देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. என்ன மன்னிச்சுக்கோ சுவாமிநாதன். உன்னை பார்த்துதான் எழுதுனான்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? நீங்க கேட்கல, நான் சொல்லல. என்ன மன்னிச்சிடுறா. நானும் முகத்தை மட்டும்தான் பார்த்தேன், இதயத்தை பார்க்க. ரொம்ப பசிக்குதுமா. போய் அப்புறமா வா. ஏதாவது கொடுங்கம்மா. எவ்வளோ? 4 முறுக்கு வரும்பா கால் நாவுக்கு. ஆனா பாட்டி, எனக்கு 6 முறுக்கு வேணுமே. கால் நாவுக்கு 4 முறுக்கு தான்டா வரும். அதுக்கு மேல காசு கொடுத்தா கொடுப்பேன்.
சரி பாட்டி 4 முறுக்கு கொடுங்க. இந்தாங்கய்யா. நீ மகராசனா இருக்கணும் தம்பி. ஏண்டாப்பா காசு கொடுத்து முறுக்கு வாங்கி அதையும் பிச்சைக்காரன் கொடுத்த? அவர் பசின்னு கேட்டாரு, நீங்க தரல, அதான் நான் கொடுத்தேன். தர்மம் பண்றது தப்பு இல்லப்பா, தனக்கு மிஞ்சிதான் தானம். தர்மம் பண்ணாலும் அத பாத்திரம் அறிஞ்சுதான் பண்ணணும். இன்னைக்கு அப்பா அம்மா இருக்கா, ஆனா இவாள போல இல்லாதவங்களுக்கு யார் செய்வா? நாம தானே உதவி செய்யணும். நல்லா பேசுறடா குழந்தை. சரி பாட்டி, இன்னைக்கு 4 முறுக்கு கொடுங்க, பசிக்கிறது. தினமும் என்ன பாக்குறீங்கல்ல, நாளைக்கு கொண்டு வந்து காசு தந்துடுற. குழந்தை, நீ வேணா தர்ம பிரபுவா இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்ல. காசு கொடுத்துட்டு முறுக்கு வாங்கிக்கப்பா. பாட்டி, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? இருக்குப்பா. நான் சுட்ட முதல் முறுக்க கடவுளுக்கு வச்சுட்டு தான் அப்புறம் வியாபாரத்துக்கே கொண்டு வருவேன். முதல்ல சுட்ட முறுக்கு வேணா, இந்த முறுக்கு கொடுங்க. நீ பெரிய மகா அவதாரம், குழந்தை ரூபத்துல வந்துட்ட, போட. பாட்டி வேணா, அப்ப பின்னாடி வருத்தப்படுவேன். எல்லாத்துக்கும் தர்மம் கொடுத்தாதான் நான் வருத்தப்படுவேன். பாட்டி, இப்ப முடிவா? முறுக்கு தர போறீங்களா இல்லையா? பாரு, நான் சொல்றத கேளு. நீ ரொம்ப பேசுற, போறியா இப்ப பெரம்ப எடுக்கவா? பாட்டி, ஒரு நாள் நீ என்ன தேடி வந்து முறுக்கு கொண்டு வந்து தருவ, அப்ப தெரியும் நான் யாருன்னு. வாங்கோ. மகாதேவா, லோகநாயகா, பிரயாணத்துக்கான எல்லாம் தயாராயிடுச்சு சுவாமி. நல்லது. என்னோட இந்த திடீர் பயணத்துல உங்கள யாருக்காவது ஏதேனும் அசௌகரியம் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சுவாமி. ஆனா என்ன சொல்லுங்க. இந்த பிரயாணம் எதுக்குன்னு தெரியலையே சுவாமி. ஞானத்தின் மெய்ப்பொருள் நம்மை தேடி வர சற்று தாமதமாகிறது. அதனால் நாமே அதை தேடிச் செல்வதே இந்த பயணத்திற்கான காரணம். ஒன்னும் விளங்கவில்லை சுவாமி. அந்த துளசி செடியை பார்த்தேளா? நாம தினமும் பராமரிக்கிற துளசி செடி ஏன் வாடி போயிருக்குன்னு நமக்கு தெரியுமா? அதன் காலம் முடிந்துடுத்து சுவாமி. அதான் பட்டு போயிடுத்து. சரியா சொன்னேள். நானும் அந்த பட்டு போன துளசி மாதிரி தான். சுவாமி, என்ன சொல்றேன்? நீங்களே இப்படி சொல்லலாமா? ஆம், நான் வந்த வேலை முடிய போகிறது. அதனுடைய இறுதி கட்டம்தான் இந்த பயணம். உங்களை விட்டா எங்களுக்கு வேறு யார் இருக்கா? நீங்கள் தானே எங்களுக்கு எல்லாமும். அந்த பட்டு போன துளசி அருகே ஒரு புதிய செடி முளைச்சிருக்கே, அதை பார்த்தேளா? ஆமாம் சுவாமி, அதில் என்ன? ஒவ்வொரு முடிவிலும் ஒரு தொடக்கம் ஒன்று இருக்கும். என் முடிவுக்கு காரணம் உங்களை வழிநடத்த வேறு ஒருவன் வந்துவிட்டான் என்பதே அர்த்தம். அவனை கண்டறிந்து உங்களுக்கும் இந்த லோகத்துக்கும் அறிமுகப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கம். இப்போ உங்களுக்கு புரியுறதோ? புரியுது சுவாமி. ஏண்டா, படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேனோ உங்கள்கிட்ட வந்து தவியா தவிச்சுட்டு இருக்கேன். ஏய், எழுந்துரு. வாயில என்ன? எழுந்துரு. சார், வாயில கட்டி சார். சார், நெய் முறுக்கு சாப்பிடுறோம் சார். லத்திய பார்த்தே இல்ல? இங்க வா. முறுக்கு சாப்பிடறதே தப்பு, இதுல நெய் முறுக்கு வேறையா? கையை நீட்டு. சார், வேணா சார். நீட்ரா. சார், அட, அடிக்கவே இல்ல, அதுக்குள்ள அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற. நல்ல நடிகண்டா நீ. சார், அவனையே நாடகத்துல நடிக்க வச்சிடலாம் சார். ஏண்டா அம்பி,
அப்போ நீ ஆத்ரா நாடகத்துல நடிக்கிறியா? சார் 2 அடி கூட அடிச்சுக்கோங்க சார், ஆனா நடிக்க சொல்லாதீங்க சார். கம்மிங்களா? போடா போடா உட்கார். வாங்க. எந்திரிப்பா, எந்திரி எல்லாம் எந்திரி. துரை பள்ளியில ஆய்வு நடத்த உட்காருங்க வந்திருக்கார். உட்காருங்க. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். Sit down, sit down, sit down. உட்காருங்க உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. How are they studying? வாட் துரை? How are they studying? ஓய், இப்படி திரு முழிக்காதயா. பிள்ளைங்க எல்லாம் எப்படி படிக்கிறான்னு கேக்குறா. நன்னா படிக்கிறாங்க துரை. He say they are studying well, Durai. Good, good. Ask them to tell something from their books. ஓய், திரு முழிக்காத. திருப்பாவை திருப்புகழ் இதெல்லாம் பசங்களை சொல்ல சொல்லு. நமக்கு எப்படி இங்கிலீஷ் புரியாதோ அது மாதிரி அவருக்கு தமிழ் தெரியாதியா? டேய், யாராவது திருப்புகழ் சொல்லுங்கடா. திரைமறை காடு தண்ணில் நீண்ட எலி மூக்குத்தனை கரை நீர்த்து எலிதன் மூக்கு சூட்டிட கனன்று தூண்ட மறைக்கடல் மண்ணால் விண்ணும் நீண்ட வாழ் உலகம் எல்லாம் குறைவா கொடுப்பார் போலும் குறுக்கை வீரட்டனாரை விலக்கிட்டார் பேரு சொல்லின் மேர் நெறி ஞானமாகும். What is that? தமிழ் poem, Lord. What is the meaning of the lines? Meaning, 1 minute, Lord. துரை இந்த பாட்டுக்கு என்ன பொருள் கேக்குறாரியா? லார்ட் ஆஃப் திருநாவுக்கரசு. The great poet திருநாவுக்கரசு. Tang. Mr. Lord of Tang. Oh, okay. What's the meaning of the lines? Poem. தமிழ் poem. You don't know? No, துரை. No. யோ, உமக்காவது ஏதாவது விளக்கம் தெரியுமாயா? உன் முகத்துல விளக்கண்ண வெளியும் போதே தெரியுதா உமக்கு தெரியலன்னு? What is happening here? சார், அதற்கான அர்த்தம் எனக்கு தெரியும். He knows the meaning of the line. ஏண்டா அம்பி, நீ சொல்ற அர்த்தம் என்னன்னு? திருவிளக்கு ஏற்றுவதால பல நன்மைகள் உண்டாகும்னு திருமுறை சாஸ்திரங்கள் விரிவா கூறுறது. வேதாரணம் திருக்கோயில்ல சிறிதா எரிஞ்சிருந்த விளக்குல எலி எண்ணெயை குடிக்க வந்து வாய் வைக்க சூடான சுடர் அதன் மூக்கை சுட்டிட அந்த எலியானது தலையசித்தது. அப்போது விளக்கின் திரி நன்னா தூண்டப்பட்டு மிகுந்த ஒளியை சன்னதியில் பரப்பியது. இதன் பயனால மறுபிறவியில் அந்த எலி மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்து புகழ் ஓங்க விளங்கியது என்று தீபம் ஏற்றுவதன் பெருமையை சொல்லியிருக்கா. What's it telling? Lamp is good. Vedaranyam temple. Excuse me, sir. Let me explain you. The lighting of the lamp is considered to be sacred. Let me tell you the story of the rat which inadvertently lit the lamp in Vedaranam temple while attempting to drink the oil in the lamp. Initially, the rat started to drink the oil. The light started dying out. But as soon as the tip of the rat's nose touched the wick, the flame was kindled back to life. This action brightened the surroundings. Lord Shiva, pleased with such an act from a small being, blessed the rat and bestowed upon him to be born as King Mahabali in next birth. Great. He's very talented. Let's move on to the next class. Please, Durai. Okay. Please. Good one. Keep it up. Thanks, sir. Shall we leave? வாங்க துரை. வாங்கோ. சுவாமிநாதா, தக்க சமயத்துல வந்து எங்க மானத்தை காப்பாத்திட்ட. ஆமா, இதெல்லாம் மேல் வகுப்பு பாடமாச்சே, நோக்கு எப்படி தெரியும்? நானும் எங்க அண்ணன் கணபதியும் ஒன்னாதான் படிப்போம். அப்படி படிக்கிறச்ச கேட்டது. பேஷ் பேஷ். சுவாமிநாதனுக்கு எல்லாம் சேர்ந்து கை தட்டுங்கோ. சுவாமிநாதா, நோக்கு நடிப்புல ஆர்வமாடா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? அவன் நடிப்புல பிச்சு உதருவான் சார். அப்போ நீயே ஆர்த்தரா நடியே. இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய வசனம், இவாலாம் சொதப்பிடுவா. அதனாலதான் நீ நடின்னு சொல்றேன். மகா, என்னண்ணா? நேத்து கோப்பு எடுத்து வைக்க சொன்னானோ இல்லையோ, அது எங்க? இதோ எடுத்துட்டு வரேண்ணா. சிரிக்கிறீர்களா? நன்றாக சிரியுங்கள். சிரிக்கிறவங்க சிரிப்பெல்லாம் வாயெடுத்து நின்று மௌன மொழி பேசுற நாள் வரதான் போகிறது. அதை நான் பார்க்கத்தான் போகிறேன். நெருப்பிலே சுட்ட போதிலும் சங்கின் தன்மை மாறுவதில்லை. அதுபோல் என் கைகள் பூட்டின போதிலும். என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, எங்க பள்ளியில நாடகம் போடுறா. அதுல நான் தான் முக்கியமான வேடத்துல நடிக்கிறேன். ஏனா சித்த இங்க வாங்கோ. என்னடி செத்தரு வர? ஏனா என்னடி? உங்க பிள்ளையாண்டா நாடகத்துல நடிக்க போறானா? என்ன சொல்ற? அவனை கேளுங்க. சாமி, என்னடா இது? நாம என்ன கூத்தாடி கூட்டமா?
அம்பலத்துல ஆடுறாரு அவரும் கூத்தாடி தானப்பா. அதுவும் இதுவும் ஒன்னாடா? நோக்கு எப்படி இந்த ஆசை வந்தது? இல்லப்பா, நான் ஆசைப்படல. எங்க வாத்தியார் தான் என்ன நடிக்க சொன்னான். உங்க வாத்தியார் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ நாடகம் அது இதுன்னு சொல்லிட்டு தெரியாது. இல்லப்பா, நேக்கும் ஆசையா தான் இருக்கு. இந்த ஒரே ஒரு முறை நடிக்கிறேனே, மாட்டேன்னு சொல்லிடாது. அதெல்லாம் முடியாது. நீ என்ன சொன்னாலும் கேப்போன்னு உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருப்பியா? இந்த தடவை முடியாதுன்னா முடியாது. பா, இந்த ஒரே ஒரு முறை நடிக்கிறேன்ப்பா. நான் நல்லா நடிப்பேன்ப்பா. பா, ஒரு முறை நடிக்கிறேன்ப்பா. அம்மா சொல்லுங்கம்மா. பா, நான் நல்லா நடிப்பேன்ப்பா. எங்க ஆசிரியர் கூட சொன்னப்பா நான் நல்லா நடிப்பேன்னு. பா, நான் ரொம்ப நல்லா நடிப்பேன்ப்பா. நான் சொன்னதுதான். நடிப்பு கலைன்னு சொல்லிட்டு இருக்காம படிக்கிற வேலையை பாரு. கூத்து கலையெல்லாம் படிப்பறிவு இல்லாதவா செய்யற வேலை. நோக்கு எதுக்குடா அந்த வேலையெல்லாம்? பா, இந்த ஒரே ஒரு முறை நடிக்க அனுமதிங்கப்பா. சுவாமி, அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாருல, நீ ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சுட்டு இருக்க? என்ன இது ஆத்துல ஒரே சத்தமா இருக்கு? வாங்கோ வாங்கோ வாங்கோ. சாமிநாதன் நாடகத்துல நடிக்கணும்னு துடிச்சுட்டு இருக்கான். அதான் கண்டிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் செத்த சொல்லுங்களேன். என்ன சுவாமி, நோக்கு எதுக்குடா இதெல்லாம்? நடிப்பெல்லாம் ஒரு கலைடா. எங்கேயோ பார்த்துட்டு நானும் நடிக்கிறேன்னு சொல்லப்படாது. இத பாரு, ஏதாவது கதையை கத்துக்கணும்னு ஆசையா இருந்தா வீணை எடுத்து வாசி. அதுதான் உங்க பரம்பரைக்கு வரும். அதை விட்டுட்டு இந்த வசனம் கிசனன்னு பெதட்டாதடா. என்ன எப்படி? சரியா சொன்ன. சிரிக்கிறீர்களா? சிரியுங்கள், நன்றாக சிரியுங்கள். சிரிக்கிற உங்க சிரிப்பெல்லாம் வாயெடுத்து நின்று மௌன மொழி பேசுறனால் வரதான் போகிறது. அதை நான் பார்க்கத்தான் போகிறேன். நெருப்பிலை சுட்ட போதிலும் சங்கின் தன்மை மாறுவதில்லை. அதுபோல் என் கைகள் பூட்டின போதிலும் இந்த கட்டபொம்மனின் வீரம் அடங்கப் போவதில்லை. வெள்ளையனே வெளியேறு, இது எங்கள் தாய் தேசம். உன் பையனுக்கு நடிப்பு சர்வ சாதாரணமா வருது. ஓய் அம்பி, மன்னிச்சுக்கோடா, தெரியாம சொல்லிட்டேன். என்ன நீங்களும் அவனோட சேர்ந்துட்டேள்? இதெல்லாம் தப்புன்னு அவனுக்கு புரிய வைங்கோ. இல்லம்மா, ஒருத்தர் ஒரு விஷயத்தை நல்லா செய்யும் பொழுது அதை தடுக்கப்படாது. நீங்களே பார்த்தா இல்லையா, என்ன பிரமாதமா நடிச்சிருக்கான் பையன். கலை கடவுளோட இன்னொரு அவதாரம் தான். அதை செய்யறதுல எந்த தவறும் கிடையாது. என்ன மகா, உன் பொள்ளையாண்டானுக்காக வக்கீலே வாதாடுற? நேக்கு சம்மதம் தான். தீர்ப்பு நீதான் சொல்லணும். அம்மாடி, நல்ல தீர்ப்பா சொல்லுமா. நான் வாதாடி ஜெயிச்சு பல வருஷம் எடுத்து. ஏனா நீங்களே சொல்லிட்டேளே, அப்புறம் நான் என்னத்த சொல்றது? மகா, அதான் எல்லாம் முடிஞ்சிருது இல்ல, அப்புறம் என்ன எல்லாரும் வாயும் பார்த்துட்டு போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. என்ன தைரியம் நோக்கு என் பேரை சொல்லி கூப்பிடுறியா? ஒண்ணா ஏய், அங்க பாருங்கப்பா, யாரோ ஒரு அம்மா எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்கா. அது ஏதோ ஊர் பிரச்சனை, நமக்கு வேண்டாமா? வாங்கப்பா, அவங்கள போய் என்னன்னு கேட்போம். அவ ஏதாவது தப்பு பண்ணிருப்பா, அதனால அடிக்கிறோம். மத்தவாளை தண்டிக்கிற உரிமை அவளுக்கு யாருப்பா கொடுத்தா? சுவாமிநாதா, நாம இப்ப சுவாமிகளை பார்க்க போயிட்டு இருக்கோம். நமக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? வா சுவாமிநாதா, வான்னு சொல்றேன். வா. சுவாமி பூஜையில இருக்கா, சத்த பொறுங்க. சுவாமி பூஜையை முடிச்சிட்டாரு, வாங்க. நீங்க போங்க. சுவாமிநாதா, ஊரை விட்டே ஒதுக்கி வைங்க. சோறு தண்ணி இல்லாம சாகட்டும். தள்ளி வைக்கிறதா? இந்த ஊருக்குள்ளே அவளை வர விட சொன்னா கேக்குறா?
முழிக்க கூடாது. இவன் மூஞ்சில முழிச்சிட்டு போன. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. இவளுக்குலாம் ஏன்பா தண்ணி குடுக்குற? தாகோன்னு கேக்குறவளுக்கு தண்ணி குடுக்கறது தப்பா? உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சின்ன பையன், அவ பெரிய திருடி. அதுக்காக இவளை இப்படி அடிக்கிறேன். இவளுக்கெல்லாம் நீ பறிஞ்சு பேசாத. இவளால இந்த ஊரே நிம்மதி இல்லாம இருக்கு. தப்ப யார் செஞ்சான்னு தெரியாம இவாளா பொறுப்பாக்குறேன். அப்படியே அவ தப்பு செஞ்சிருந்தாலும் அந்த தப்பு உங்க மன்னிப்பால மறையணுமே தவிர அவளை தண்டிக்கிறதுனால உங்களுக்கு என்ன உயிர் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ தாகோன்னு கேக்குறவளுக்கு நீங்க தான் தண்ணி கொடுக்கணும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. நீங்க போ. வாங்கோ, உங்களை தான். வாங்கோ. என்ன எல்லாருக்கும் வழிவிட்டு இருக்கீங்களே? அது என் பையனை பார்த்துட்டு இருந்தேன். யாரு? சுவாமிநாதனா? சுவாமி, அவனோட பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நேக்கு ஜலம் கொடுத்த அந்த கைகளை நான் எப்படி மறப்பேன்? சுவாமி, அதை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேளா? சுவாமிநாதன் எங்க? இங்கதான் எங்கேயோ இருந்தா. சுவாமிநாதா, சட்டுன்னு வா, சீக்கிரம் வாடா. என்னடா பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம்? உன்னை எங்கெல்லாம் தேடுனேன் தெரியுமா? விடுங்க, என்ன அவனை கோச்சிக்காதீங்க. குழந்தை, உன் பேர் என்னப்பா? என் பேரு சுவாமிநாதன் சுவாமி. ஆமா, என் பேரு என்னன்னு கேட்கலையே. உங்க பேரு எனக்கு தெரியும். ஆமா, நீ குழந்தையா இருக்கும்போது என்கிட்ட ஒரு பொருளை கேட்டியே, அது நோக்கு ஞாபகம் இருக்கா? அத நோக்கு தர வேண்டிய காலம் இப்ப வந்துருது. சுவாமி, முதல்ல சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோ. சுவாமி, அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். வா. இந்தாங்க. மகா, அந்த காட்சியை நீ பார்த்திருந்தேனா அப்படியே வாயடைச்சு போயிருப்ப. அவ்வளோ பெரியவா நம்ம ஆத்துக்கு வந்ததை இன்னும் எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கா தெரியும்? பா, அங்க இருந்த எல்லாருக்குமே மூக்குல வேத்துடுச்சுன்னா பாத்துக்கோயே. நீக்கு மடத்துக்கு கூட்டிட்டு போனதே பிடிக்கல, இதுல நீங்க பெருமையா வேற பேசிட்டு இருக்கீங்களா? நோக்கு என்னடி தெரியும்? நான் எத்தனை தடவை மடத்துக்கு போயிருப்பேன். அவ பார்வை என் மேல விழாதான்னு நான் ஏங்கிருக்கேன் தெரியுமோ? எனக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் நம்ம சாமிக்கு கிடைச்சதை நினைச்சு நான் பெருமைப்பட்டு இருக்கேன். நீ வேற. போதும் போதும், பெருமை பேசினதெல்லாம். நோக்கு எதுவுமே தெரியல. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? போறோம், போய் படுங்கோ. நோக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. சுவாமிநாதா, தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க?
சுவாமிநாதா, சுவாமி, சுவாமிநாதா, என்னடா இது? மா, காலையில ஒரு சுவாமி பார்க்க சென்றல, அவ சொல்லி கொடுத்தாமா. சுவாமி, நீ தேவையில்லாத காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காத. அம்மாக்கு கோவம் வரும். பேசாம படு. இல்லம்மா, அந்த சுவாமிய பாக்குறச்ச அவர் கூட நல்லா பழகுன மாதிரி தோணுது. அவ கூட நான் ரொம்ப காலமா இருந்த மாதிரி தோணுச்சுமா. சுவாமிநாதா, நீ படுக்க போறியா இல்லையா? உன் அண்ணா மாதிரி சமத்தா இருக்க கத்துக்கோ. இல்லம்மா, நேக்கு அங்க இருந்தா. சுவாமி, படுன்னு சொல்றனோ இல்லையோ? வர வர பெரியவா பேச்ச மதிக்கவே மாட்டேங்கிறேன். அமைதியா படு. படு. இதுக்குதான் குழந்தைய அடிச்சு வளர்க்கணுங்கிறது. பாசத்தை ஊட்டி வளர்த்தேன் பாரு. நேக்கு வேணும். இப்ப என்னையே எதிர்த்து பேசுறது எல்லாம் இவன் தோப்பனார் பண்ற வேலை. என்னம்மா புலமெண்ட் இருக்க? தோ பாருங்க, குழந்தை படிப்புல கவனம் செலுத்துங்க. இப்படி சுவாமி மடனு கூட்டின்னு போனா குழந்தை படிப்பு தான் வீணா போகும். இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம கத்தின்னு இருக்க? அர்த்த ராத்திரியில பேய் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். இதெல்லாம் தேவையா? ஆரம்பத்திலே இதெல்லாம் வேணான்னு உங்ககிட்ட நான் சொன்னேன். இன்னும் முழிச்சுட்டு இருக்கான் அவன். அவன் முழிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப எதுவும் பேசாதே, காலம்பர பாத்துக்கலாம். ஆனா இனிமே அவனை மடம் அது இதுன்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்காதே. சரி சரின்னு சொல்லிட்டோ வேதாளும் முருங்கை மரம் ஏறக்கூடாது. சரின்னு சொல்லிட்டேன் இல்லையோ? நீ படுத்து தூங்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் அழுதுட்டு இருக்க? இவன் என்ன மத்த பிள்ளைங்க மாதிரி சாதாரணமா இருக்க மாட்டேங்கிறான். அவன் சாதாரணமா தான் இருக்கான். நீதான் தேவையில்லாம பயப்படுற. எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா படுத்து தூங்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உன்னை நீயே வருத்திக்காத. அவனுக்கு சுவாமிநாதன்ங்கிற பேரையே நான் தானே வச்சு எங்க அந்த பேரை சொல்லி கூப்பிட முடியாதோன்னு நீக்கு பயமா இருக்குன்னா. மகா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க போறது இல்ல. அப்படியே நடந்ததுனாலும் நான் கவலைப்பட போறதும் இல்ல. நீ அழறத நிறுத்திட்டு படுக்கிறியா? இல்லன்னா மகா, எனக்கு வந்து அவதான் சொன்னான். பாத்துட்டே போலாம். சாமியை பார்க்கணும், உடம்பு சரியான சாமியை பூச்சிச்சா சரி இருந்து பாரு.
சுவாமி சுவாமி எங்க போனாங்க? சுவாமி 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 சுவாமிநாதா ஏனா ஏனா என்னடி சுவாமியை காணோம்னா? சுவாமிய காணுமா? இங்கதான் எங்கேயாவது இருப்பான் பாரு. ஐயோ, எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேனா, கொல்லை பக்கம் கூட தேடி பார்த்துட்டேன், காணோம்னா. கணபதி, கணபதி. அப்பா, சுவாமிநாதன் அவன் ஸ்நேகிதாளத்துல இருக்கானான்னு பாத்துன்னு பாப்போ. சரிப்பா. நேத்து அவனை திட்டினதுல அவன் எங்கேயாச்சும் போயிருப்பானோன்னு எனக்கு பயமா இருக்குண்ணா. சரி, நானும் போய் பார்த்துட்டு வரேன். நீ இப்படி போய் பாரு, நான் இந்த பக்கமா போய் பாக்குறேன். வந்துட்டார் சாமிகள், சாமிகள் வராரு. அதோ சுவாமி வந்துட்டா. சுவாமி, தங்களை காண்பதற்காக வெகு தொலைவிலிருந்து வந்திருக்கிறோம். கடவுளின் வடிவான தாங்கள் எங்கள் வாழ்வை சிறப்பிப்பதற்கு அனுகிரகம் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். என்னோட அருள் உங்களுக்கு எப்போதும் பரிபூர்ணமா கிடைக்கும். ஆனா பகவான் தன்னை வணங்குற எல்லா மக்களுக்கும் எல்லா நேரமும் தன்னோட அருளை அளிக்கிறது இல்லை. அது போல பகவான் கஷ்டகாலம் வரும்போது மட்டும் வணங்குறவளுக்கு பகவானோட அருள் நிச்சயமா கிடைக்காது. வணக்கம் சுவாமி. எங்களை போன்ற எளியவர்கள் இறைவன் அருள் பெற என்ன செய்ய வேண்டும் சுவாமி? இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அதை சரியாக பூர்த்தி செய்தாலே இறைவன் அருள் கிடைக்கும். அதில் ஒன்றுதான் நம்மை இந்த பூமியில் ஜனிக்கச் செய்த இறைவனை வணங்குவது. இறைவனை வணங்கி திறமையை மறந்து தன் பிற கடமைகளை சரியாக செய்யாதவர்களுக்கு இறைவன் அருள் கிடைக்காது. ஆனால் இறைவனை வணங்காமல் தன் பிற கடமைகளை சரியாக செய்வோரை இறைவன் தன் குழந்தையாக பாவித்து அருள் புரிவார். எப்போதும் நல்ல எண்ணத்துடனும் தூய ஒழுக்கத்துடனும் பிற ஜீவராசிகளுக்கு உதவி செய்தாலே இறைவனின் கருணை பார்வை நம் மீது விழும். சுவாமி, மனிதன் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஜனனம்னு ஒண்ணு இருக்கிறச்ச மரணம்னு ஒண்ணு இருக்கிறது தான் உலக நியதி. இந்த பூமியில எவ்வளவு நாள் ஜீவிச்சோன்னு வயசை கணக்கிடுறத காட்டிலும் எவ்வளவு நாள் பகவான நினைச்சோம், எவ்வளவு நாள் பகவான நினைக்க தவறினோன்னு கணக்கிடுறது தான் சாலச் சிறந்தது. அதுக்கு நாம நம்மளையே நல்வழிப்படுத்திக் கொள்ளணும். எதையும் சுயமதிப்பீடு செய்யற பக்குவம் வளரணும். அதுக்கு நாம ஒரு நல்ல குருவா தேடி அவர் வாயிலா நல்ல கருத்துக்களை அறிஞ்சு பிறகு அதை உணர்ந்து பார்க்கணும். சுவாமி, உங்க முகத்தை எங்களால பார்க்கவும் முடியல, சரியா கேட்கவும் முடியல. இப்படி முன்னால வாங்க. ஏண்டாம்பி, உன்னை விட பெரியவாள்லாம் சாமியை பார்க்க முடியலன்னு முன்னாடி எழுந்து வந்து உட்கார்ந்துட்டா. சின்ன பையனா இருந்துட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கியே. சுவாமியை பார்க்கணும்னா முன்னாடி வந்து உட்காருப்பா. சுவாமியோட முகம் எனக்கு நன்னா தெரியுது. ஏண்டாம்பி, உனக்கு எப்படி தெரியும்?
சுவாமியை நான் என் கண் வழியா பார்க்கல, அவர் என் மனசுல மானசீகமா வைத்துட்டு பார்க்கிறேன். அவரோட முகம் தெளிவா தெரியுது. துன்பம் வர நேரத்துல உங்க மனசை இழுத்து பகவான் பக்கமா திருப்பி ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதம் தாழ் வாழ்க இந்த மந்திரத்தை உச்சரிச்சேன்னா பேரானந்தம் கிடைக்கும், பேரானந்தம் கிடைக்கும். எல்லாரும் கலையலாம். கூட தோப்பனார் வரலையா? தோப்பனார் வரல, நான் தனியா தான் வந்தேன். அது சரி, என்ன எதுக்காக பார்க்க வந்த? சுவாமி வந்திருக்கிறத கேள்விப்பட்டு எல்லாரும் வந்துட்டு இருந்தா சுவாமியை பார்க்கணும்னு நேக்கும் மனசு சொன்னிச்சு. என்ன அறியாமே நான் இங்க வந்துட்டேன். சிவ சிவா, எதுக்கு பகவானை சேவிக்கிறேன்? நான் சேவிக்கல, பகவானுக்கு நன்றி சொல்றேன். எதுக்கு நன்றி? நான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன் என்னோட பொக்கிஷத்தை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்காக அவனுக்கு நான் நன்றி சொல்றேன். சுவாமி, இன்னைக்கு இங்க இருக்கிறச்ச மனசுக்கு சந்தோஷமா இருக்கே, அது ஏன்? சரியா சொன்ன. அம்மா மடியில தவழற குழந்தைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அதே போல பகவான் மடியில தவழற குழந்தைக்கும் அதே சந்தோஷம் இருக்கும். தனக்கான இடத்துக்கு வந்து சேர்றச்ச மனசு நமக்கு தெரியாம சந்தோஷப்படும். சுவாமி, ஆத்துல அம்மா தேடுவா, அப்போ நான் புறப்படுறேனே. இப்பதானே சொன்னேன் இங்க இருக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு. அதுக்குள்ள என்னாச்சு உன் மனசுக்கு? இல்ல, ஆத்துல யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டேன். அவெல்லாம் இவ்வளவு நேரம் என்ன காணலன்னு பதறி போய் தேடிட்டு இருப்பா. பெத்தவாளை கலங்க விட்டுறது பாவம் தானே? பெத்தவாளை அலைய கழிக்கிறது பாவம்தான். ஆனா பல காலமா நான் தேடிட்டு இருந்த நீ என் கண் முன்னாடி வந்து நின்னுட்டு உடனே மறைஞ்சு போறேன்னு சொல்றியே, அது மட்டும் பாவம் இல்லையா? இல்ல சுவாமி, நேக்கு உங்களை பார்த்தே ஆகணும்னு தோணிடுத்து, அதான் யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டேன். நான் வேணும்னா நாளை கழிச்சு என் தோப்பனார் கூட வரனே. நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறிட்டோமோன்னு என் மனசு வருந்துன்னு இருக்கு. ஆனா அந்த கவலையை தீர்க்கறதுக்கு பகவானா பார்த்து ஒன்னு அனுப்பிச்சிருக்காருன்னு தோன்றது. நேக்கு அந்த பாக்கியத்தை தர்றதும் தராததும் உன் கையில தான்ப்பா இருக்கு. இல்ல சுவாமி, இன்னைக்கு இங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா எங்க அம்மாவுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நான் இங்க வந்திருக்கேன்னு அம்மாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கோச்சிப்பா. நம்மளை படைச்ச பரம்பொருளோட காலடியில சரணடைறதுல யாருக்குத்தான் விருப்பம் இருக்காது. நான் உன் அம்மாவுக்கு செய்தி சொல்லி அனுப்பிடுறேன். அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டா, நீ இங்கேயே இருந்து. சுவாமி, 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 சுவாமி. நமஸ்காரம். நான் சொல்றத புரிஞ்சுக்க குழந்தை. ஒரு 4 நாளாவது நீ இங்க இருந்துட்டு தான் போகணும். சுவாமி, சுவாமி, சுவாமி. இது என்னோட விருப்பம் மட்டும் இல்ல, அந்த பகவானோட சங்கல்பமும் அதுதான். புரிஞ்சுதா?